வாங்கிங்களா? வாங்கிக்கப்பா ஒன்று வாங்கி கொடுத்துருங்க தட்டு ஒன்று அந்த ஐயா கொடுத்துருங்க. போடணும் சரி சரி விட ஒன்றா இருக்கட்டும். லாயரா சாப்பிட்றதானே விடுங்க. சாப்பிட்றவனுக்கு போட்டு விடு லாயரா. நீ என்னமோ மைக் கொடுத்தாங்க. பாருங்க பொறுமையா வாங்க. எல்லாருக்கும் பொறுமையா வாங்க. செந்தில கொஞ்சம் இவங்களாம் மறைச்சிக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒரு போட்டோ எடுத்து வாழ்ந்தா நாமகாரமா பிரியாணி வேணுமா உனக்கு? அருணா தண்ணி கொஞ்சம் கிராஸ் பண்ணுங்க. கொஞ்சம் தள்ளுங்க. இன்னும் தள்ளுங்க. அண்ணனா உடம்புக்குப்பா என்ன பண்றதா? ரொம்ப அடிவாங்க. அர்ஜுன் நாங்க பாருங்க.
அர்ஜுன் அப்படியே பக்கம் நில்லுங்க. ஆறுண்ணா போனா போய் நில்லாம். போய் பக்கம் நில்லாம். அப்படியே 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 இருங்க அப்படியே இருங்க. இப்போ வருது. அப்படியே கண்ணா நீ தெரியவே இல்லை. கண்ணா தெரியவே இல்லை. அசோக் அசோக் இங்க பாருங்க எல்லாம் கொஞ்சம் வாரம் அப்படியே பாருண்ணா. ஒன்று நிமிஷம் முன்னாடி அப்படியே இருங்க. அப்படியே இருங்க. அப்படியே 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 இருங்க அப்படியே இருங்க. போடு மடாரு போடு. எடுத்தாச்சு 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 எடுத்துருந்தாங்க. ஊத்துங்க ஊத்துங்க. அப்படியே பக்கம் சேர்ந்துங்க. முண்டாச்சு அப்படியே நில்லாம். நண்பர்களா எங்க ஸ்வீட் கொடுக்க சொல்லுங்கப்பா. சுரேஷ் அண்ணா அண்ணம்மாக்கு அம்மா இந்த பக்கம் வாங்கம்மா. அப்படியே 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 இருங்க அப்படியே இருங்க. ஒவ்வொரு ஆளா விடுப்பா. அந்த பக்கம் தான் வராங்க. கொஞ்சம் வெளியே விடுங்க வெளியே விடுமா. ஒன்று லேடிஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட்டு வழி விடுங்க அப்படியே. ஐயா அந்த லைன் போமா வாங்க அப்படியே போ. ஏமா
போடுங்க பாரு. அப்படியே பண்ணா செந்தில்ண்ணா முன்னா நின்று பாருங்க சாப்பிடுறீங்க மாமா இங்க பாருங்க மாமா ஆமா ஆமா வாங்கிக்கோங்கம்மா சட்னி இல்ல வாங்கிக்கலாம் நல்லா எப்படி பாபு தாங்க 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 ஆட்சி பண்ணிக்கலாம் ஒரு சொந்த பந்தம் ஜாயின் சென்று உண்மை பேசுங்க ஞாயிற்று பேசுங்க. அதனால சிறப்பாக ஏற்பாடு செஞ்ச அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்குலாம் என்னென்ன செஞ்சதெல்லாம் அவர் சொன்னார். சரிங்களா? இப்போ இருக்கிற திமுக ஆட்சி என்ன செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நாம் ஏதோ அரசியலை பற்றி தெரியறதில்ல. என்ன யார் ஆண்டா, ராம ஆண்டானா ராவண ஆண்டானா அப்படி நம்ம சோறாகிறமா சின்னமா வீட்டில் பிள்ளைங்களை பார்த்த மாதிரி தான் நாம் தரோம். ஆனால் நமக்கே தெரியாமல் நம்மளை அரிக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறீங்க தெரியுமா? இப்போ நீங்கள் 100 ரூபா கட்டினவங்க இன்னைக்கு 400 ரூபா கட்டுறீங்க. உங்களுக்கு தெரியும். உங்களுக்கே தெரியாமல் குப்பைக்கு கூட வரி போட்டு உங்கள் வீட்டு நம்பர் கட்டினா தான் உங்களுக்கு தனியே திறந்து விடுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டாந்துட்டாங்க. அதே மாதிரி எதனா ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும், இல்லை ஒரு ஆதார் கார்டு வாங்கணும், முனிசிபாலிட்டி போய் கேட்டிங்கன்னா நீங்கள் பூரா பணத்தை கட்டினீங்கன்னா தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வீட்டு வரைக்கும் அதே மாதிரி உயர்த்திட்டாங்க. அடிப்படை தேவையை, அத்தியாவசிய தேவையே இந்த அரசு பூர்ணமாக செய்யறதில்ல. அம்மா ஆட்சிக்கும் இப்போ நடக்கிற ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்கள் நினச்சி பாருங்க.
அதே போல ஒவ்வொரு நிகழ்வுலையும் அம்மாவுடைய பிறந்தநாள், அம்மாவுடைய நினைவு நாளுக்கு இந்த வார்டில் மாது தலைமையில் இங்கே இருக்கிற பரமசிவம், சதீஷ், சரவணன் போன்றவர்களெல்லாம் இருந்து உங்களுக்கு போன்றவர்களுக்கு வந்து புடவை செத்து போட்டால் நீங்கள் சோறு போட்டது உண்டா? சரி, கருணாநிதி வாழ்ந்த காலத்துலேயாவது நாங்கள் சோறு போட்டது உண்டா? ஆனால் இருந்தாலும் இல்லைனாலும் சோறு மக்களுக்கு வந்து அன்பாக சோறையும் இந்த மாதிரி புடவை இது போன்றதெல்லாம் வழங்குறது அதிமுக தான். மக்களாட்சியை நிறுவுகிற இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனால நீங்க மறந்துடாம அம்மாவை நினைச்சு பாருங்க, அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்து நினைச்சு பாருங்க. வர தேர்தலில் 26ல் நீங்க வந்து ரெட்டலைக்கு வாக்களிக்கணும்னு கேட்டுட்டு இந்த புடவையும் சாப்பாடு ஏற்பாடு செய்த இந்த பொறுப்பாளர்களுக்கெல்லாம் பாராட்டி நன்றியை சொல்லி இவ்வளவு நேரம் இங்க இருந்து வந்துருமா ஓரணில் லாஸ்ட்டாக பார்த்துறேன். போது விடுப்பாங்க, போது விடு. கீழே விடாத அப்படியே கிட்டோம். கார் போயிட்டோம். வண்டி தலை சைடு தலை. அப்பா அண்ணன் சொல்ல எப்படி ஆமா பிடிக்கத்தானே விட்டுட்டு போயிட்டு வேற கீழே ஒன்று போயிட்டு வாங்கிக்கமா. வாங்கிக்கமா. ஜெகன வருஷம் போடணும். வலியுண்ணா கொஞ்சம் அண்ணா நான் சொந்தம்னாங்க இல்லையா ரைஸ் கொஞ்சம் மீடியமா போடுப்பா. அப்படியே கேட்டு கொடுப்பா. குழம்பு வேணுமா கேட்டு கொடுப்பா. குழம்பு கேட்டு கொடு. வலி கேட்டு கொடு.
போடணும் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க. சாப்பிட்டு இருக்குமா சாப்பாடு அண்ணாங்க பண்ணா ரவினா அப்படிங்க பாருங்க அசோகங்க பாருங்க அப்படிங்க பாருங்க ஓகே ஆமாண்ணா லைப்ரரி முடிஞ்சாங்கண்ணா சொல்றேன் நான் கேட்டு சொல்றேன் அம்மா சொல்லுடி அம்மா சொல்லு அம்மா சொல்லு தலைவர் அம்மா வாழ்க சொல்லு. அம்மா செப்பு சொல்லு அம்மா கண்ணா அம்மா சொல்லு ஹாப்பி பர்த்டே சொல்லு ஹாப்பி பர்த்டே சொல்லு அண்ணா கொஞ்சம் இந்த பக்கம் கையண்ணா கையண்ணா அண்ணா கொஞ்சம் பின்னாடி எல்லாரும் பின்னாடி அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா குட்டேங்க பாரு அப்போ இங்க பாருப்பா ஓகே அண்ணா பழையண்ணா கொஞ்சம் பின்னாடி பழையண்ணா ஓடண்ணா கொஞ்சம் ஓகே வாங்க அங்கே இருக்கலாம் கூப்பிடுற ஒரு 2-4 பேர் எல்லாருக்கும் உங்களுக்கு தான் வச்சுக்கிறேன் வாட்டி கொடுவோம் அப்படியே வாங்குறோம் வின்னிஸ் வாங்க அப்படியே வாங்க இந்த கூட்டத்தை நோக்கிடுறேன் அப்படி போங்க நீங்க கொஞ்சம் வழி விடுங்கப்பா இல்ல இங்க கிரவங்களா அப்படி பின்னாடி போயிருங்க மாமா இங்க பாருமா அந்த பக்கம் போங்க பாப்பா இந்த பக்கம் வராது அந்த பக்கம் வாங்க நடமா ரொம்ப நிக்கதா மந்தப்பட்டவங்க பேசாதீங்க எல்லாமே நமக்கே தெரியாம வரி இல்லாத நிர்வாகம் வரி ஏற்ற மாட்டாங்க தண்ணி வரி ஏற்ற மாட்டாங்க ரெண்டும் அத்தியாவசியம் அம்மா பேசவே மாட்டாங்க அதே மாதிரி நமக்கே தெரியாம நீங்க வந்து ஏன்னா ஒரு தண்ணி பில் கட்டலாம் கூட விட்டலாம் பண்ணலாம் நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீ 20,000 கட்டணும்னு வந்து வீட்டுல உட்காந்துக்குவோம் வந்து போட்டுன்றாங்க இதெல்லாம் வந்து 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சா அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வரி போடக்கூடாது, கரண்ட் பில்லு ஏற்றக்கூடாது, தண்ணி பில்லு ஏற்றக்கூடாது. இது மூணும் செய்யக்கூடாதுன்றது எங்களுடைய கொள்கை. ஏன்னா மக்கள் நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயம் இது. இப்போ 250 ரூபா கட்டினதால இப்போ 1500 ரூபா கட்டுறாங்களாம் இந்த அம்மா. அப்போ 1500 ரூபாய்க்கு நம்ம சம்பாதிக்கிறோமா? நம்ம சம்பாதிக்கிறப்போனா அதே சம்பளம் தான் சம்பாதிக்கிறோம். தண்ணி சேர்மேனு கேட்குறாரு, இந்த வார்டிலே இருக்கிறாரு. சேர்மன் இருந்து தண்ணி வரலன்னா எப்படி வருது? அவங்களுக்கு ஒரு வழி கட்டினா தானே அவங்க அதெல்லாம் எல்லாம் வந்து நல்லா யோசனை பண்ணுங்க. 2026 எலெக்ஷன்ல போடுங்க. தயவு செஞ்சு தள்ளாதீங்க. கீழே ஓட்டு போட்டீங்கன்னா யாரும் செலவு பண்ண மாட்டாங்க. ஆமா, கால் இல்லைங்க, அதுக்கு பின்னாடி பணம் கொடுப்பாங்க. டோக்கன் இருக்கிறவங்க மட்டும் தள்ளாம வாங்க. டோக்கன் இருக்காமா? மற்ற அண்ணன் முடிச்சு டோக்கன்
அறிவு அறிவு அப்படி அறிவுண்ணா அடுத்தது போடு தான் இப்போ கரெக்டாக மேக்ஸ் யார் கொஞ்சம் ஜீவா கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் அப்படியே நல்லா சேர்ந்து அப்படியே வாங்கம்மா போட்டோ எடுங்க வந்துருங்க எப்படி வந்துருங்கம்மா காலக்காலமே இப்படி வந்துரு இப்படி போமா அப்படியே போமா அப்படியே போமா போட்டு கொடுப்பா பிரியாணியா குமார்ண்ணா ஜெயராம்ண்ணா ஜீவா கொஞ்சம் வாரம் தண்ணி பாட்டில் ஜெயராம்ண்ணா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கம்மா இன்னும் கொஞ்சம் அப்படி விரிஞ்சிடுங்க அசோக் இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தீங்களா அவரும் நீங்கள் தெரியும் கொஞ்சம் இந்த பக்கம் அப்படி இப்படி அப்படி செல்லு கை நீட்டாதுங்க வாங்க கை நீட்டாதுங்க சுபாசனா என்ன பிராம போட்டேன் பொறுமையாக அவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு இல்லை கம்மியா இது ஒன்றே ஒன்று தான் நீ பக்கெட் வாங்க